ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பொரியல். இந்த வாழைப்பூவை நம்ம சாப்பாட்டில் குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்லாம், வாழைப்பூ பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரும். இப்போ வாழைப்பூவை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற இந்த தோல் போன்ற பகுதியை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே அந்த வாழைப்பூ நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மேலே 2-3 அடுக்கை நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கருத்து போய் கொஞ்சம் நல்லா முத்துனது மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கருப்பாக ரொம்ப இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 சுற்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பூவாக கிடைக்கும். இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பூவை எடுத்தோம் அப்படின்னா அந்த பூவோட இந்த மேல் பகுதி இருக்குல்ல, அது லைட்டாக அப்படி கையை வச்சு லைட்டாக கசக்கணும் அப்படின்னாலே உள்ளேருந்து கல்லன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி காம்பு மாதிரி ஒன்று கிடைக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா வயிற்று வலி அந்த மாதிரி வரும். ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இதுவும் அந்த மேலே தோல் போத பகுதி இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சிடலாம். வாழைப்பூவை நம்ம சமைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த உள்ளே இருக்கிற பகுதிகளெலாம் நீக்கிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான வாழைப்பூ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம சாப்பர் போர்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வாழைப்பூவை கத்தியை வச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூவை நம்ம எப்படி வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தண்ணியில் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி மோர் மாதிரி கலக்கிட்டு அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண வாழைப்பூவை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்ததாக வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்கணும். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக மிளகாய் வற்றல் சேர்த்து பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கினதை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி வரணும். வெங்காயம் லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை நல்லா கரண்டியை வச்சு கலந்து விடணும். லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்ததாக பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். வாழைப்பூ வெந்து வரதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நறுக்கி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தண்ணி எதுவும் இல்லாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வெந்துடுச்சா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வாழைப்பூ வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ பொரியல் தயாராகிருச்சு. இது மாதிரி ஒரு முறை வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.